ஹலோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை இந்த எதுசரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நிறைய நாட்கள் கடந்து விட்டது. நம்ம மறுபடியும் இந்த ஆதி ஆகமத்திலிருந்து மேலும் அடிப்படையான சில உபதேசங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யூதர்களுக்கு இந்த பஞ்சாகமம் முதல் 5 புஸ்தகங்கள் அவளுடைய உபதேசங்களுக்கு மிக முக்கியமான அடிப்படைகளாக இருந்தது. அதிலிருந்து தான் முக்கியமாக நம்ம கர்த்தரை பற்றியும் மனுக்குலத்தை பற்றியும் பாவத்தை குறித்தும் மீட்பை குறித்தும் அநேக அஸ்திபார உபதேசங்களை கற்றுக்கொள்கின்றோம். அதில் திரும்ப நம்ம ஆதியாகமத்தில் விட்ட இடத்திலிருந்து நமக்கு திரும்புவோம். முதலாம் அதிகாரம் எப்படியாக கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உறவுகளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். சிருஷ்டிப்புகளுக்கு இடையில இருக்கிற உறவுகள் என்று சொல்லலாம். அதனால இன்னைக்கு அந்த உறவுகளை வர்ணிக்கின்ற ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். அதுல முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை இந்த உறவு பிரச்சனை மாதிரி தான் தென்படுது. ஆனா ஆதியில எப்படி இருந்தது? ஆதி ஆகமத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? பாவத்திற்கு பின்னால் அது என்ன நடந்தது? அதை இன்னைக்கு சரி செய்வதற்கான சரியான வழி என்ன அப்படின்றத இன்றைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னமும் காணப்படவில்லை. மேலும் 22, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த வசனங்களிலே நாம மிக தெளிவாக 3 விதமான உறவுகளை குறித்து பார்க்கலாம். இந்த ஏதேன் தோட்டம் உருவாக்கப்படும் போது அது எந்த மாதிரியில என்ன பேட்டர்ன்ல இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா விதமான அடையாளங்களோடு தான் இந்த ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டது. பரலோக ராஜ்யம் என்பது கர்த்தர் தடையில்லாமல் ஆளுகை செய்கின்ற ஒரு இடம், ஒரு ராஜ்யம், ஒரு அரசாட்சி. அதே விதத்துல ஏதேன் தோட்டமும் எல்லா நன்மைகளோடு எந்த குறைச்சலும் இல்லாமல் பூரணமான நிலையில கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்கிறவராக அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குகின்றார். கர்த்தருடைய அரசாட்சிக்கு கீழே ஆதாம் ஏவாள் வாழுகின்றார்கள். பூரணமாக அரசாட்சி செய்கிற கர்த்தர், அதற்கு கீழாக ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளை அரசாட்சி செய்வதற்கு கர்த்தர் நேரடியாக அவருடைய வார்த்தையை கொண்டு அரசாட்சி செய்கின்றார். நீ இதை செய்யலாம், இனி இதை செய்யக்கூடாது. மேலும் ஒரு அநேக காரியங்களை, நல்ல விஷயங்களை கர்த்தர் அவனுக்கு போதித்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தார். அந்த அரசாட்சி நேரடியான ஒரு அரசாட்சி. முகமுகமாக கர்த்தரோடு உறவாடின அவர்கள் சஞ்சரித்த நாட்கள். அப்போ அவங்களுக்கு இடையில, ஆதாம் ஏவாளுக்கு இடையில எப்படிப்பட்ட உறவா இருந்ததுன்னு பார்க்கும்போது, இந்த ஆதாம் இந்த குடும்பத்தினுடைய தலைவனாகவும், ஏவாள்
ஒரு ஏற்ற துணையாகவும் இருந்தான்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அவனுக்காக ஒரு ஏற்ற துணையை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான போட்டியோ பொறாமையோ எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு பூரணமான முழுமையான ஒரு உறவு. ஆதாம் தலைவனாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி குடும்பத்தை நடத்துகிறான். ஏவாள் அதுக்கு பின்னால ஆதாமை சார்ந்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாக 2 பேருமா சேர்ந்து கர்த்தருடைய அரசாட்சி கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க மிருக ஜீவன்களும் அங்க கொண்டு வரோம். கர்த்தர் இந்த இடத்துல அநேக விலங்குகளை மிருகங்களை ஆதாம் இடத்துல கொண்டு வருகிறார். ஆதாமுக்கு அதெல்லாம் பேரிடும்படி கொண்டு வருகிறார். அப்போ இங்க சிருஷ்டிக்கப்பட்ட பிற சிருஷ்டிப்புகள், விலங்குகள், பறவைகள், இவைகள் எல்லாமே ஆதாம் இவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ இங்க ஆதாம் ஏவாளுக்கு கீழ்ப்படிந்து சகல சிருஷ்டிகளும் ஆதாம் ஏவாளுடைய ஆட்சிக்கு கீழே வாழுது. அப்போ மேலாவற்றுக்கு மேலாக கர்த்தர் ஆட்சி செய்கின்றார். ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய அரசாட்சிக்கு கீழாக கீழ்ப்படிந்து வாழ்கின்றார்கள். அப்படி வாழும் பொழுது முழு பூமியும் அவர்களுக்கு ஒத்துழைத்து இந்த மிருகங்களுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் எந்த விதமான பயமோ அல்லது அங்கே ஒருவரை தாக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வே அங்கே இல்லை. மிகவும் சமாதானமான உறவை பார்க்கிறோம். இப்படியாக ஒரு பூரணமான உறவு நிலைகளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர், ஆதாம் ஏவாள், பிற சிருஷ்டிப்புகள். இந்த உறவுக்கு என்னானது? இந்த உறவு ஆதியிலே கர்த்தர் இப்படித்தான் அவருடைய அரசாட்சியிலே ராஜ்யத்திலே உறவுகள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படித்தான் கர்த்தர் படைத்தார். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பாவம் பூமிக்கு வரும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு இந்த உறவுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், நாங்களே எங்களை ஆளுகை செய்து கொள்வோம். கர்த்தருடைய அரசாட்சியை அவர்கள் தள்ளிவிட்டு தாங்களாகவே அந்த அரசாட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு எடுக்கும் போது இது எல்லாமே தலைகளாக மாறிவிடுகிறது. கர்த்தர் அரசாட்சி செய்வதற்கு பதிலாக உண்மையிலேயே அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நாங்க தான் அரசாட்சி செய்ய போறோம், நாங்க தேவனுக்கு ஈடாக இணையாக இருப்போம். உண்மையா பார்க்க போனாக்கா அவர்கள் பிசாசனுடைய வார்த்தையை கேட்ட காரணத்தினாலே எல்லாவற்றுக்கு மேலாக இந்த பிசாசு பிற சிருஷ்டிகள் மூலம் இன்றைக்கு நம்மை ஆட்டி படைத்து பயமுறுத்தி அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே பிசாசு பிற சிருஷ்டிப்புகள் இப்ப மேல வந்துருச்சு. அதுதான் நம்மை பயத்தினாலே அரசாட்சி செய்கின்றன. இன்னைக்கு மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர், இங்க கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் முற்றிலுமாக உடைஞ்சு போகுது. அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை, அன்பு, ஒரு ஏக சிந்தை அவங்ககிட்ட இல்லை. கணவன் மனைவியினுடைய உறவு சிதைந்து விட்டது. இது மூலமாக முழு பூமியில ஒருவருக்கு ஒரு உறவு இன்னைக்கு முற்றிலுமாக அற்று போய்விட்டது. ஒரு குடும்பம் தொடங்கி 2 தேசங்களுக்கு இடையில இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளை பார்க்கிறோம். இதற்கான காரணம் கர்த்தர் அல்ல, மனிதன் எடுத்த பாவ முடிவு தான். அது கடைசியில இப்போ கர்த்தர் எங்க போனார்? இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட மதங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்றத கேட்கறத ஒரு கடவுள் தான் எனக்கு வேணும். கடவுள்னா என்ன அப்படின்னா, யாருன்னா எனக்கு என்ன பிரியமோ எனக்கு எது விருப்பமோ அதை திருப்திப்படுத்துறது தான் கடவுள். அப்படித்தான் இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களும் கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நோக்கங்களை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் கர்த்தருடைய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது என்ன எங்கிருந்து வந்துச்சுன்னா பாவத்தின் விளைவாக தலைகீழாக வந்தது. அப்போ இதுக்கு வழியே இல்லையா? நம்ம என்னைக்குமே நம்ம பார்ப்போம், முதலாவது இந்த சூழ்நிலை, அந்த முதல்ல ஆதி அங்க மூல பின்னணியில நம்ம பார்ப்போம். அந்த மூல சூழ்நிலையில பார்க்கும்போது இங்க நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, எப்படியாக இந்த உறவு வரிசை தலைகீழாக மாறினது என்று சொல்லி. இப்போ கிறிஸ்துவோட இதை சம்பந்தப்படுத்தும் பொழுது இந்த வேதாகம பின்னணிக்கு நம்ம போகும்போது கர்த்தர் இந்த உறவுகளை, பூமியை இப்படியே சிதைந்த நிலையில விட்டுவிட விரும்பவில்லை. அதை மறுபடியும் மாற்றணும்னு விரும்புகிறார். அதுதான் ரட்சிப்பின் திட்டம். ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது இந்த இழந்து போன உறவையும், கர்த்தருக்கும் மனிதனுக்குள்ள உறவையும், எல்லா உறவுகளையும், மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையில உறவுகளையும், மனிதனுக்கும் சிருஷ்டிப்புகளுக்கும் இடையில உறவுகளையும்
சரி செய்வதுதான் ரட்சிப்பின் நோக்கம். இது மறுபடியும் பூரண நிலையை அடைய வேண்டும். இந்த நிலைக்கு திரும்ப போறதுதான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லலாம். அப்போ அதற்காக கர்த்தர் என்ன முடிவு செய்கிறார் என்றால், அங்க இயேசு கிறிஸ்துவை இந்த சமாதானம் இழந்து போன கர்த்தருக்கும் மனுஷனுக்கு இடையில சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. நாம் கர்த்தருக்கு பகைவர்களாகிவிட்டோம், துரோகிகளாகிவிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறோம். இவைகளை எல்லாம் மாற்றுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி, இதன் மூலமாக கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவுகள் சரி செய்யப்படவும், அதை மேலும் ஒருவருக்கொருவர் உள்ள உறவுகள் சரி செய்யப்படவும், கடைசியாக இந்த மனிதர்களுக்கும் சிருஷ்டிகளுக்கு இடையில உள்ள உறவுகள் சரி செய்யப்படுவதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். என்ன ஒரு அழகான ஒரு வேத பகுதி இது. இன்றைக்கு நமக்குள்ள எத்தனையோ பிரிவினைகள் இருக்கிறது. பவுல் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லும் பொழுது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையில உள்ள அந்த நடுச்சுவராகிய பகையை குறித்து சொல்லுகின்றார். இதை நாம இன்னைக்கு எல்லா உறவுகளுக்கும் இதை நாம பொருத்தலாம். இப்ப பவுல் சொல்லும் போது இந்த யூதர்கள் புறஜாதிகளுக்கு இடையில உள்ள உறவு பகையாக நின்ற நடுச்சுவரை இயேசு கிறிஸ்து தகர்த்து பகையை அகற்றி சமாதானத்தை கொண்டு வந்தார். முதலாவது கர்த்தருக்கும் எல்லா மனிதர்களுக்கும், யூதர்களுக்கும் சரி புறஜாதிகளுக்கும் சரி, எல்லாரும் ஒரே புதிய மனுஷனாக கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தரோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். இதன் மூலமாக ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்கப்படுகின்றோம். அப்போ அந்த உறவு வரிசை மறுபடியும் சரி செய்யப்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ராஜா, அவர் என் வாழ்க்கையில அரசாட்சி செய்ய வேண்டும், அவருக்குத்தான் என் வாழ்க்கையில முதலிடம். இதை நாம் சரியாக கொடுக்கும் பொழுது, எல்லாருமே அதை சரியாக கொடுக்கும் பொழுது, நமக்குள்ளாக நாம் ஒருவரோடு ஒவ்வொரு ஒப்புரவாகி நமக்குள்ள சமாதானம் வரும். கர்த்தரோடு ஏற்படுகிற சமாதானம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பூரண சமாதானம் ஒருவேளை இன்னைக்கு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியறதில்லை, சபைகளுக்குள்ள கூட பார்க்க முடியறதில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எல்லாரும் நாம் ஒற்றுமையாக ஒருவரோடு ஒருவர் வாழுகின்ற அந்த பரலோக ராஜ்யம் பூமியில வரப்போகிறது. அன்று சிருஷ்டிப்பு அனைத்தும் நமக்கு மறுபடியும் கீழ்ப்பட்டு நாம் பிற சிருஷ்டிப்புகளோடு சமாதானமாக வாழுகின்ற ஒரு காலம் வருகின்றது. இது எப்படி நேரிட்டது, எப்படி நடக்க போகுதுன்னா, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மூலமாகத்தான் ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இந்த பகையை நீக்கி சமாதானத்தை கொண்டு வந்து உறவுகளை சரி செய்கிறது. அப்படின்னா இது வெறும் இறையல் இல்லைங்க, இது நடைமுறையாக நம்முடைய வாழ்க்கையிலையும் பொருந்தும். இன்னைக்கு குடும்பத்துக்கு இதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரிகள், எந்த குடும்ப உறவு, அக்கம் பக்கம், தேசத்துக்கு தேசம், எல்லா இடங்களுக்கும் இது சரியாக பொருந்தும். நாம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையை விசுவாசித்து, என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு அகற்றி விட்டார், நீக்கி விட்டார், இன்னைக்கு பிதாவோடு பூரண சமாதானத்தோடு நான் அவரை அப்பா, பிதாவே, தகப்பனே என்று கூப்பிடக்கூடிய உறவிலே ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த உறவுக்குள் வரும் பொழுது, இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோமே, கணவனும் அப்படி இருக்கிறாரு, மனைவியும் அப்படி இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே கர்த்தரோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருந்தால், அவர்கள் கர்த்தரோடு உள்ள உறவிலே சரி செய்யப்பட்டவர்களாக இருந்தால், ஒருவருக்கு ஒருவர் அன்பும் சிநேகமுமாக இருந்து சரியான வேதாகம அடிப்படையை பின்பற்றி கணவன் அந்த குடும்பத்தின் தலைவனாகவும் மனைவி ஏற்ற துணையாகவும் இருந்து அந்த குடும்பத்தை கிறிஸ்து மையமாக கட்டி எழுப்புவார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு பூரண சமாதானம்,
பூரண அன்பு நிச்சயமாக ஏற்படும். ஒருவேளை பிரச்சனையே வராதா அப்படின்னா வரலாம். ஒருவேளை ஏன்னா நம்ம இன்னைக்கு மாம்ச உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் இன்னமும் நம்மை சுற்றில் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் முழுமையாக இன்னும் பாவத்துல இருந்து விடுதலை அடையல. நிச்சயமா அது முழுமையா அடையாட்டாலும் கண்டிப்பாக ஒரு மேலான உறவுகளுக்குள்ள அந்த குடும்பம் கட்டப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட சமுதாயமாக இருப்பதுதான் சபை என்று நம்ம அதைத்தான் சொல்றார் இங்க. கிறிஸ்துவின் சரீரமாக நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான சபை. அப்ப இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு போட்டி இருக்க முடியாது, பொறாமை இருக்க முடியாது, நாம் பெரியவனா நீ பெரியவனா இருக்க முடியாது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை கட்டுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒரு நாள் வரப்போகிறது, புதிய சிருஷ்டிப்பு. அன்று முழு பூமியும் இந்த பூரண சமாதானத்தை, உறவு நிச்சயமாக முழுமையடைந்த ஒரு நாளை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க போகின்றோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இன்றே அந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய உறவுகளிலே நாம் அனுபவிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்று அவருடைய ஆளுகைக்கு கீழாக வாழ்ந்து ஒருவருடைய பொறுப்பை உணர்ந்து அன்போடும் அந்யோன்யத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழ கர்த்தர் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்கள் அருமை அன்பு தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பூமியிலே மனுஷனை நீர் உருவாக்கும் பொழுது, சிருஷ்டிக்கும் பொழுது, எல்லா சிருஷ்டிகளையும் நீர் உருவாக்கும் போது, படைக்கும் பொழுது இந்த பூரண உறவு நிலையை நீர் ஏற்படுத்தினேன். கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை செய்யும் பொழுது ஆதாம் ஏவாள் பிற சிருஷ்டிப்புகளும் ஒருவரோடு ஒருவர் அந்த பூரண சமாதானத்திலே, அந்த பூரண உறவிலே, பூரண அன்பிலே வாழ்ந்த நிலையை நாங்கள் குறித்து இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். பாவம் இவைகளை எல்லாம் கெடுத்து போட்டது. இதனால எல்லாம் தலைகீழாக இன்னைக்கு மாறி இன்னைக்கு மிக மோசமான உறவு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழியாக மீண்டும் கர்த்தரை ராஜாவாக, தகப்பனாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாக்கப்படவும், ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக்கப்பட்ட நிலையில குடும்பங்களிலே, சபைகளிலே இந்த பூரண அன்பும் இந்த பூரணமான உறவும் நிலவ வேண்டும் என்று சொல்லி எங்களை முழுவதுமாக இந்த சிலுவைக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே இதன் மூலமாக மகிமைப்படுவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you and thank you.